அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை அவசியம் பார்ப்பதற்கு முன்பே மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. வீட்டில் கோழி வளர்க்குறவங்களுக்கும் கூட இது பெரும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இது ஒரு புது மெத்தடாக இருக்குது. நானே பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். அதனால தான் உங்கள்கிட்ட பகிர்றேன். அதனால் உடனடியாக ஷேர் பண்ணி அனைவருக்கும் தெரியுங்க. ஒரு 10 பேர் வீடியோ பார்த்தாலும் அது 100 பேர்த்துக்கு சென்றடைகிற மாதிரி பண்ணுங்கன்ட்டு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். எந்த தொழில் எடுத்தாலும் அதுக்கு உண்டான மூல காரணம் என்ன? என் பொண்டாட்டி கழுத்து நிறைய நகைகள் போடணும். பெருசாக 4 பேர் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு 100 பேர் தங்குற அளவுக்கு வீட்டை கட்டி ஊருக்கு காமிச்சிக்கிட்டு பெருமை அடிச்சுக்கணும். இப்படி பல விதங்களில் சும்மா 2-3 பேர் போகக்கூடிய சாதாரணமாக 3 லட்சம் ரூபா காரில் போனோம்னா மரியாதை இல்லைன்னு போட்டு அதுக்கு 1 கோடி ரூபா போட்டு காரை வாங்கி போனோம்னா போகிற மரம்லாம் நம்ம மதித்தோம்னா 4 நேரம் சாப்பிட வேண்டியது இல்லைங்கிற மாதிரி ஒரு மனநோய். இதெல்லாம் இருக்கிறதுனால தான் எல்லோரும் ஒவ்வொரு தொழிலை செஞ்சு கொள்ளையடிக்கணும், லாபம் வரணும், பணம் வேணும், பணம் நாயாக அலையிறது. அப்படி ஒரு தொழில் தான் இந்த கோழி வளர்ப்பு. இது கோழி கிடையாது. கோழிங்கிற பேரில் எதையோ ஒரு சக்கையை நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோங்கிறதான உண்மை. பல பேர் சாப்பிட்டு அதை ஒத்துக்காமல் அப்புறம் காலத்தின் கட்டாயத்தால் அது பக்கமே திரும்பி பார்க்காத சூழ்நிலையெல்லாம் உருவாகுது. இது எல்லாம் கோழி பண்ணை வச்சுருக்கிற உரிமையாளர்கள் சற்று சிந்திச்சு பார்க்கணும். மற்றவர்களுக்கு உணவு அளிக்கக்கூடிய ஒரு தொழில், அது விவசாயமாக இருந்தாலும் சரி, உணவு அளிக்கக்கூடிய தொழில் தான் உலகத்திலேயே மிக உன்னதமான தெய்வீகமான தொழிலுங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும். அதில் போய் மக்களுக்கு தீங்கு தர்ற மாதிரி நம்ம சுயநலத்துக்காக நம்ம 4 வீடு கட்டி 4 இடம் வாங்கி போட்டு நான் பெரிய பணக்காரன்னு காமிச்சிக்கிறதுக்காக இந்த தொழிலையெல்லாம் செஞ்சு அவன் வெளிநாட்டுக்காரன் சொல்லக்கூடிய முறையில் இந்த கோழிகளையெல்லாம் வளர்த்து நம்ம மக்களை நோயாளியாக்கி வைக்கிறது எவ்வளோ பெரிய பாவச்செயல் அப்படிங்கிறது கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஆப்பிரிக்காவினுடைய வழித்தோன்றல்கள் அப்படிங்கிறத முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். அந்த காலத்தில் கிராமத்தில் இருக்கும்போது கோழிக்கு நோய் வராமல் இருக்கிறதுக்காக கோழி குஞ்சு பொரிச்சோன்னே அந்த குஞ்சுகளுக்கு இந்த சின்ன வெங்காயம், பச்சை வெங்காயத்தை தட்டி போட்டு அதை சாப்பிட வைப்பாங்க. அதன் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தி வர்றதா ஒரு நம்பிக்கை இருந்தது. அது வருதா இல்லையாங்கிறதெல்லாம் நம்ம திரும்ப அதை செஞ்சு பார்த்தா தானே தெரியும். அதை செஞ்சு பார்க்காம நம்ம லாப நோக்கு, காசு எப்படியாவது நம்ம அடுத்தவனுடைய காசை நம்ம வாங்கிக்கிட்டு அவன் எக்கேடு கட்டு போனோம் என்னங்கிற மனப்பான்மையோட ஒரு துளி உணவுத்துறையில் நம்ம இருக்கிறோம், மக்களுக்கு நம்ம உணவு வழங்குகிறோம் அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல் இந்த தொழிலை செஞ்சிட்ருப்பது பாவப்பட்ட ஜென்மங்களாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது, கோழிப்பண்ணை உரிமையாளர்களை. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் பார்த்துட்டு மாற்றங்களை ஏற்படுத்தி ஒரு சின்ன ஒரு பகுதி, ஒரு 100 கோழிகளுக்கு இந்த நான் சொல்லக்கூடிய வழியில் அதை வளர்ப்பு முறையை வளர்த்து அது எந்த அளவுக்கு லாபம் தருங்கிறதையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு மற்ற கோழிகளுக்கு அது போல் ஒரு திட்டத்தை கொண்டு வரலாங்கிறத நான் சொல்கிறேன். அது என்ன திட்டங்கிறத முதல்ல ஆப்பிரிக்காவில் இருக்கிற திட்டத்தை நம்ம பார்த்துருவோம். இந்த பழங்குடியினர் சூடான், அதே போல் கென்யா போன்ற ஆப்பிரிக்க நாடுகளில் வாழக்கூடியவங்க. இன்னும் அந்த ஆதி பழங்குடியை போல தான் அவங்களுடைய வாழ்க்கை முறை இருக்குது. அவங்க மிகப்பெரிய அளவில் தங்களுடைய வீட்டிலையே கோழிகளை வளர்க்குறாங்க. எப்படி வளர்க்குறாங்க அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். இப்போ அவங்க சாப்பிட்றத பார்த்தீங்க. இது பிராய்லர் முட்டையெல்லாம் கிடையாது, ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டை. எவ்வளோ பெருசாகவும் எவ்வளோ ஆரோக்கியமாக அது இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். நம்ம ஊர் பஞ்சாரம் போலத்தான் ஒரு குடில் மாதிரி அமைச்சு தான் அவங்களும் கோழி வளர்த்துறாங்க. இன்றைக்கி வரைக்கும் ஆரோக்கியமான கோழிகளை அவங்களால வளர்க்க முடியும் பொழுது, படிப்பறிவே இல்லாத அவங்க இப்படி வளர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, நம்ம படிச்சுட்டு இந்த மாதிரி மருந்தை கொடுத்து கோழியை ஒரு பிணத்துக்கு சமமாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறோம்னா நம்ம எவ்வளோ பெரிய முட்டாள் அப்படிங்கிறத முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் கோழிப்பண்ணை உரிமையாளர்கள். இப்போ இதுக்குள்ளேருந்து கோழி வெளியில் வரும். தமிழ்நாட்டில் ஒரு கோழி கூட இந்த மாதிரி நீங்கள் பார்க்கவே முடியாது. நம்ம ஊர் கோழிகள்லாம் நோவு கோழி மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்களா, ஒவ்வொரு கோழி எப்படி பார்க்குறக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது, எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குதுன்னு பார்த்துட்டிங்களா? இது எப்படி இவ்வளோ ஆரோக்கியமாக அங்கெல்லாம்
முடியுது அப்படிங்கிறது முதல்ல சிந்திச்சு பார்க்கணும். அவங்க என்னதான் இப்படி கொடுக்குறாங்க, நம்மளை போல் தவிடு தான் போடுறாங்க. அப்படி இருந்து எப்படி இது இவ்வளோ ஆரோக்கியமாக புசு புசுன்னு அழகாக இருக்குது அப்படின்னா, அவங்க நம்மளை மாதிரி கெமிக்கல் கலந்த மருந்துகளை எல்லாம் கொடுத்து மக்களை நாசம் பண்ணுறதில்ல. ஏன்னா அவங்களே சாப்பிட்றதுனால அவங்களுக்கு தெரியுது. நம்ம ஊர் கோழி பண்ணை உரிமையாளர்கள் என்ன சொல்கிறானுங்கன்னா, கோழி சீக்கிரமாக 45 நாளைக்குள்ளே வெயிட் வரணும், நோவு இல்லாமல் இருக்கணும், சீக்கிரம் விற்கிறதுக்கு எடை போடுற அளவுக்கு நல்ல வெயிட் வந்துடணும், அதுக்கு நிறைய அதை சாப்பிட வைக்கணும். இதுக்கு தான் வந்து இத்தனை விதமான மருந்துகளை எல்லாம் கொடுத்து சாப்பிட வச்சு கறியாக்கி அதை வந்து கடைகளுக்கு கொடுக்குறோம் அப்படின்ட்டு ஒரு அறியாமை கதையை ஒன்று சொல்கிறானுங்க. இது ஆப்பிரிக்காவில் ஒரே ஒரு சின்ன ஒரு வேலையால் இதை அத்தனை செயல்களையும் ஒரே மருந்தில் முடிச்சிடுறாங்க. அந்த மருந்து ஓசியில் கிடைக்கிது இத்தனைக்கும். அப்படியே நம்ம நிறைய அதுக்கு வந்து உபயோகமாகும்போது விலை கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் கூட குறைந்த விலையில் அதிக மகசூலை உருவாக்கி குறைந்த விலையில் அதை வந்து பெற்றுட முடியும். பெண்களுக்கு கூந்தல் வளர்ச்சிக்கு அப்படின்னு போட்டு அலுவேரா தைலம் அப்படி இப்படின்ட்டு ஏமாற்றி இதே சோத்து கத்தாழைங்கிற இந்த கத்தாழையை வந்து அப்படி காசாக்கிட்டு இருக்கிறானுங்க வெளிநாட்டுக்காரனுங்க. அதனுடைய அருமை தெரியாமல் நம்ம மக்கள் அது யாருக்கு கொடுக்கணும், கோழிக்கு கொடுக்க வேண்டிய பொருளை நம்ம மண்டையில் பெண்கள் தேய்ச்சிட்டு முடியெல்லாம் இழந்து மண்டையில் வந்து சளி பிடிச்சி அந்த ஜலதோஷம் பிடிச்சி மண்டை வீக்கமாகி அதுக்கு டாக்டர்கிட்ட போய் எவ்வளோ ஒரு கேணத்தனங்களை நம்ம ஊர் பெண்கள் செஞ்சிட்ருக்குறாங்க. இது கோழி பண்ணைய உரிமையாளர்கள் அதை முதல்ல தெரிஞ்சுங்க. வேறு எதுவுமே இல்லை, சோத்துக்கத்தால தான் கோழிக்கு 10-20 கோழி இருக்குது, அதுக்கு 2 துண்டு சும்மா வச்சு தண்ணியில் கலந்து எப்படி வைக்கிறாங்கன்னு பாருங்கள். முழுக்க இதை பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் நான் சொல்கிறேன். கோழி நிறைய இரை சாப்பிட்டா தான் அதனுடைய கறி நல்லா வளரும். அதன் மூலம் தான் 45 நாளில் அந்த வெயிட்டு நம்ம எதிர்பார்க்குற வெயிட் வரும்னு தான் அந்த கோழி பண்ணை உரிமையாளர்கள் கண்ட கெமிக்கல் மருந்துகளை, மனிதனுக்கு சேராத மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய மருந்துகளை தெரிந்தோ தெரியாமலோ அதை வழங்கி வளர்த்துட்டு வர்றானுங்க தமிழ்நாட்டில். இந்த சோற்றுக்கற்றாழை பொறுத்த வரைக்கும் கோழிகளுக்கு பசியை தூண்டக்கூடியது, எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது, பல வகையில் கோழிக்கு வந்து நன்மை தரக்கூடியதுனால தான் இன்றைக்கி வரைக்கும் அங்கே உபயோகப்படுத்தி கோழி பாரு எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது. இதை பார்த்தாவது உங்கள் பண்ணையில் இருக்கிற கோழிகளுக்கு ஒரு 10 கோழிகளுக்கு இது போல் இயற்கையான உணவுகளை கொடுத்து இது போல் தண்ணியில் இந்த சோற்றுக்கற்றாழை எசன்ஸை லைட்டாக கலந்து வர்ற மாதிரி கொடுத்து வளர்த்து பாருங்கள். அதனுடைய பலன்கள் எப்படி இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பிறகு இதை ஃபாலோ பண்ணுங்கள். இது சரி வரலைன்னா வீட்டில் ஒன்றும் தப்பு கிடையாது. பிராய்லர் கோழி சாப்பிட்டு பல ஆயிரம் பேர் வந்து செத்து போகிறாங்க. உங்கள் பண்ணையில் இருக்கிற ஒரு 10 கோழி செத்து போகிறதுனால ஒன்றும் உங்களுக்கு நட்டமாக போகிறதில்ல. இதனால் சாகாது, அப்படியே செத்து போனவங்க கூட நட்டம் இல்லைன்னு சொல்ல வரேன் நான். அதனால் கோழி பண்ணை உரிமையாளர்கள் இந்த முறையை பின்பற்றி ஒரு தனி பகுதியை ஒதுக்கி ஒரு ட்ரையல் பேஸஸில் இதை வளர்த்து பாருங்கள். தயவு செஞ்சு இதை செய்யுங்க. நாட்டு மக்களுக்கு நம்மளால் இயன்ற உதவி தான் செய்யணும், ஒவ்வொருத்தரும் பண்ணக்கூடாது. ஒருத்தனை மக்களை நோயாளியாக்கி நம்ம பிழைக்கணுமாங்கிறது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இந்த தொழிலையே வந்து செய்வதே முதல்ல பெரிய தவறு. மக்களுக்கு வந்து தீங்கு செய்யக்கூடிய இந்த செயலை செய்கிறது மகா பாவம்னு தெரிஞ்சு நம்ம செய்யணும்னா அதுலேயாவது இந்த முறையை பின்பற்றி அந்த பாவத்திலிருந்து விளைவிக்கலான்ட்டு நான் சொல்லிக்கிறேன். அனைவரும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள், மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. வீட்டில் இதுபோல் சிறிய அளவில் கோழி வளர்ப்பவங்க லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அவங்க எல்லோரும் பயன்பெறணும். எவ்வளோ வியூஸ் போயிருக்குதோ அவ்வளோ பேர் கோழி வளர்க்குறாங்க அப்படின்ட்டு நான் இதிலிருந்து தெரிஞ்சுக்கணும். அதனால் தயவு செஞ்சு அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதனால் இது போன்ற ஒரு நல்ல விஷயத்தோடு திரும்பவும் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் வர்ற பெண்கள் வந்து ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடியவங்க. அவங்க கையில் வளையலெல்லாம் அணிஞ்சிருக்கிறாங்க. நம்ம நாட்டு பெண்களை போல தான் அங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு அங்கேருந்து ஆப்பிரிக்காவிலேருந்து வந்தவங்க தான் நம்ம அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்குங்க. நன்றி.